ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த நாளிலும் தேவன் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் காத்து ஆசீர்வித்து வந்திருக்கிற கிருபைக்கு நன்றி. இந்த காலங்களில் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவி நமக்கு வரும்போது தான் நம்ம பலன் கொள்ள முடியும். பலன் கொண்டால் தான் நம்ம உலகம் என்ற சாட்சியாக நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியம். ஆமென். அப்போ அந்த அபிஷேகம் பெறும்போது நமக்கு ஒரு பலன் கிடைக்குது. அதில் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் இந்த 15 பார்க்கும்போதுமா, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இதை பாருங்கள், நம்ம எல்லாருமே தேவனால் ஒவ்வொரு பர்பஸுக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இவரை பார்க்கும்போது, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இவ்வளவு புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும்னு ஒரு மனுஷனை அவர் தெரிந்தெடுக்கும்போது அவர் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதும் அவர் சொல்கிறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளால் தெரிந்து என்னென்ன வேலைக்கு நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்தந்த வேலை செய்வதற்கு அந்தந்த ட்ரைனிங் நமக்கு அவர் கொடுக்கும் போது தான் அந்த பாடுகள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் அவர் சொல்கிறாரு, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். ஹல்லேலூயா. அப்போ காட்ஸ் பிளானை நீங்கள் பாருங்கள். ஒரு சவுலை அவர் தெரிந்தெடுக்கணும்னு யோசிக்கும்போது எங்கும் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் மிகுந்த கஷ்டத்தை, எல்லாரும் பயந்து ஓடுற அளவுக்கு அவர் கிறிஸ்தவங்களுக்கு மேலே அவர் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தாயின் கருவில் இருக்கும்போதே பிதாவாகி தேவனுடைய சித்தம் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இவனை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் யாருமே யோசித்திருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சவுலை அவர் சந்திக்காரு. நீ யாருன்னு கேட்கும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவரால் அவர் துன்பப்பட்டிருக்கிறாரு. துன்பப்பட்ட இயேசுவாக இருந்தாலும் அவருக்கு இவர் மேலே ஒரு கரிசனை இருக்குது. ஹல்லேலூயா. என்னன்னா, இவரை எனக்கு பிள்ளை, இவன் எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கொடூரமாய் நடத்துகிறானோ அந்த அளவுக்கு என்னால் நீ ரட்சிக்கப்பட்டானா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அளவுக்கு இயேசுவுக்காக நிலைத்து நிற்பார் என்ற ஒரு நம்பிக்கை பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தது. ஆமென். நம்மளும் இன்னைக்கு நான் என்னுடைய ஊழியத்திலே நான் பார்க்கும்போது அநேக பூசாரிமார்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்துருக்காரு. ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை தாராங்க. எல்லா ஜனங்களிலும் வல்லமையாட்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா அப்பா பூசாரி, மகன் பூசாரி. அப்படிப்பட்ட பூசாரியாக இருந்த ஒரு சகோதரன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்று அவர் எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு, நரிக்குறவர்களுக்கு மற்றும் 500 குடும்பத்துக்கு மேலே அவரே ஒரு படிக்காத ஒரு மனுஷன் தான் பூசாரி. 8ஆம் கிளாஸ் படித்த ஒரு ஆள். அவருக்கு வேத புஸ்தகம் வாசிக்க மாத்திரம் தெரிஞ்சது. ஆனால் 100க்கு 100 கிறிஸ்துவுக்காக இருந்து எத்தனையோ ஆத்துமாக்களை, குடும்பங்களை கிறிஸ்துவங்களுக்குள்ள அவர் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் யாரை குறித்துமே அற்பமாக எண்ணக்கூடாது. ஆமென். நம்மளை சில இடங்களில் நம்ம உபத்திரப்பட்டு கொண்டே இருக்கலாம். யார் மூலம் நமக்கு எவ்வளோ உபத்திரம் வருதோ நம்ம நினச்சிக்கிடணும், நாளைக்கு நீ ஆண்டவருக்கு பிள்ளையாக நீ இயேசுக்கு சாட்சி சொல்ல போகிறா. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் வல்லமை கொடுக்குற, பாவிகளை நேசிக்கிற ஒரு தேவன். அவர் சொல்றாரு, நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பபடிக்கும் என்ன அனுப்புனா. பார்வை அடையணும். உனக்கு கண்ணில்
குருடாயிருக்கு, உனக்கு மனசுலையும் குருடு. ஹல்லேலூயா. உனக்கு இப்போ உலக பிரகாரமான கண்ணுலையும் பார்க்க முடியலை, ஆவிக்குரிய கண்ணுலையும் உனக்கு என்ன பார்க்க முடியலை. அப்போ நீ என்ன செய்யணும்? நீ பார்வை அடையணும். உன்னுடைய உலக பிரகாரமான கண்ணும் தெரியணும், உனக்கு ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் என்ன சொல்கிறார்னா, பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாதான் எவ்வளவாய் பாடுபட போகிறார் என்பதை அவர் சவுல் பவுலாகும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்து அவர் எவ்வளவோ நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆமே. அப்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் என்ன கேட்காருன்னா, நீ எனக்கு பிள்ளை, என்னுடைய ஆவியினால் நீ நிரப்பப்பட்டிருக்கா, ஆனால் உன்னுடைய உள்ளான மனுஷன் தேவனை தரிசித்து வாழ்கிறாரா? ஆமே ஆமே. அப்போது அவருடைய வாஞ்சை என்னன்னு சொன்னால், நான் உனக்குள்ளே வரும்பொழுது பிதாவாகிய தேவன் நமக்குள்ள பரிசுத்தமுள்ள ஆவியாக நமக்குள்ள வரும்போது நாம் பிதாவை தரிசிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே எதையுமே ரொம்ப கேஷுவலாக நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கையை மாத்திரம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுற மாதிரி. ஒரு டிரைவிங் பண்ணும்போது அந்த நம்ம என்னென்னா, அந்த டிரைவிங் நம்ம இந்த இடத்துல போய் டெஸ்டினேஷன் சேரணும்னு சொன்னால் நமக்கு ஏமெல்லாம் அந்த ரோடு கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஆக்சிலேட்டர் கரெக்டாக என்னெல்லாம் உண்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து 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 தான் ஓடுவோமே தவிர, அதுக்கு பிறகு அதனால தேவன் நமக்கு ஓட்டுவதற்குள்ள ஞானத்தை தந்திருக்கிறாரு, அதுக்குள்ள பாதுகாவலை தந்திருக்காரு, அதுக்குள்ள ஆசீர்வாதமான வழிகளை திறந்திருக்காரு. அந்த வழிகளெல்லாம் அவராலே ஓட்டுகிறேன்னு சொல்லக்கூடிய உணர்வு கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஓட்டுறேன், நான் அங்கே போய் சேருவேன். ஆனால் வசனம் என்ன சொல்றேன்னா, எது செய்தாலும் நீ உன்னை நடத்துகிறவராலே தான் நீ செய்ய வேண்டிய நீ அறியும்படிக்கு உன்னுடைய உள்ளான மனுஷன் எப்பவும் கிறிஸ்துவுக்குள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாக இருக்க வேணும். இன்றைக்கி நான் இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிப்புன்னு சொன்னால் கூட என்னுடைய இந்த நேக்கடாயில் நான் தேவனை தரிசித்து இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய இருதயத்தின் சிந்தை இன்னதென்று அறியும்படிக்கு இந்த உலகத்துக்கு அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை எப்படி எப்படி கொடுத்தா என்னுடைய ஜனங்களை பிசாசுடைய கையிலிருந்து எடுக்க முடியும் என்ற உணர்வோடு அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். அதற்கு நம்மை ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்துவாரானால் நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம அவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் என்னென்னா, எனக்கு ஏசப்பா இந்த பெரிய வேலையை தந்துட்டாரு, எனக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் உலக பிரகாரமான வேலையும் செய்திருக்கிறேன், டீச்சராக இருந்திருக்கேன், ஒரு ஸ்கூல் கூட நான் வச்சுருந்துருக்கிறேன். ஸோ ஒரு பிரின்ஸிபலாக இருந்திருக்கிறேன், ஒரு டீச்சர் எல்லாம் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு ஒர்க் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஹல்லேலூயா. எதில் நான் வேலை செய்யணும் அதில் எனக்கு 100க்கு 100 தேவனுக்கு பயந்து செய்வேன். இப்போ எனக்கு இந்த சுவிசேஷ வேலையை தந்ததுனால இந்த வேலையை தந்ததின் நோக்கம் எது என்று நான் அறிந்து கொண்டேன். ஏனோ தானோ நான் செய்யலை, எதற்கோ நான் செய்யவில்லை, எந்த பலனையும் எதிர்நோக்கி செய்யவில்லை. நான் இந்த வேலையை செய்யணும்னா என் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னிலே நிறைவேற்றணும். அது என்ன சித்தம் சொன்னால், பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு அனுப்பி அவர் அநேக ஆத்துமக்களை அவர் ரட்சித்தார். அவர் பரமேறி போகும்போது அவர் இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால நம்மெல்லாம் கழுவும்படி செய்து சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் சகல மீறுதல்களையும் எல்லாவற்றையும் நம்மை விட்டு மாற்றி நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக அவர் மாற்றும்படி தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவர் பரமேறி போகும்போது, இரத்தத்தில் நீ கழுவப்பட்டது மாத்திரம் இல்லை மகளே, மகனே, நீ என்னுடைய ஆவியும் பெற்றுக்கொள்.
ஹல்லேலூயா. ஹவ் கிரேட்! எவ்வளவு ஒரு 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 பெரிய பெருந்தன்மையில் அவர் செய்திருக்காரு. ஹல்லேலூயா. உன்னை நான் ரட்சித்துட்டேன். ஓகே, உன்னை நான் ரட்சித்ததுனால உன்னுடைய ஆவிக்குரிய கண்ணு என்ன பார்க்குது? ஏன்னா உனக்கு ஒரே சந்தோஷம். இந்த பொல்லாத உலகத்தில் நரகத்துக்கு கொண்டு போகிற பிசாசுல கிளச்சஸ்லேருந்து உன்னை தூக்கி எடுத்து நித்திய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய தேவனை மகிமை காணும்படி அவருடைய பிள்ளையை உன்னை ரட்சித்துட்டேன். ரட்சித்த ஒன்னா ஆவிக்குரிய கண்களை நான் திறந்து நான் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கும்படிக்கு நான் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டேனோ, உன்னை கொண்டு ஒவ்வொருவரையும் கொண்டு பவுல சித்தம் கொண்டது புறஜாதிகளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க. நம்மை என்ன கொண்டு எது சித்தம் கொண்டாரு? அப்போ அவரவரை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருக்காரு. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை நமக்குள்ளே வைத்து விட்டார். ஆமேன், ஆமேன். சும்மா பிள்ளைகளை இந்த நாய்க்குட்டிகளை மாதிரி இந்த பூனைக்குட்டிகளை மாதிரி பிள்ளைகளை பெற்று போட்டுக்கிட்டு அதுகளை சும்மா பார்க்காம அவர் விடவே இல்லை. அவர் எந்தெந்த சிருஷ்டிகளை சிருஷ்டித்தாரோ, எந்தெந்த உயிரினங்களை சிருஷ்டித்தாரோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வச்சு தான் அவர் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆமேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திட்டம். ஆனால் மனுஷ குலத்துக்கும் திட்டம் வைத்தாரு. அவரை போல அவருடைய சாயலாக இருக்கும்படி அவருக்குள்ள 6 அறிவையும் நமக்கு தந்துவிட்டார். ஹல்லேலூயா. அந்த 6 அறிவு வரும்போது தான் மனுஷன் நினைக்கான். ஆதாம்கிட்ட ஏவாட்ட சொல்கிறான், நீ பார்வை உனக்கு அது தின்னக்கூடாதுன்னு சொன்னாரா? அது எதுக்குன்னா நீ பார்வை அடைவது அவருக்கு இஷ்டம் இல்லை, அதனால அவர் தின்னக்கூடாதுன்னு சொல்லி அவளை ஏமாத்துறான். ஹல்லேலூயா. அதே மாதிரி அன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அவன் ஏமாத்துதான். என்னத்துக்குன்னா உன்னுடைய உள்ளான மனுஷன் தேவ சத்தத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படியாமல் அவருடைய செயல்கள் உங்களிருந்து செய்தால் ஆத்துமாக்களை அநேகரை நீங்கள் மீட்டெடுத்துருவீங்க. அதை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது. எப்படி ஏவாளை கொண்டு ஆதாமை கொண்ட உலகத்தில் பாவத்தை சாபத்தை விதைச்சானோ உங்களை கொண்டு ஆத்துமா அறுவடையை அழிக்கும்படிக்கு அவன் உங்கள் மேலே பிரியமாக இருந்து அவன் செய்கிற சதி சூழ்ச்சின்னு நீங்கள் நினைக்கணும். ஹல்லேலூயா. அரசனை கபடத சனையே. ஓ ஹல்லேலூயா. பலன் அடையணும். தேவிய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரின் ஒளியில் நடத்த உங்களை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு உலக பிரகாரமான பலனை தருவதற்கு அவர் உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா நம்ம வாங்கி பெரிய டைமண்டு இல்லைன்னா காஸ்ட்லி பொருளெல்லாம் வாங்கி பீரோவில் பூட்டி வச்சு அதை அழகு பார்க்கறதுக்கு அவர் வைக்கல. ஹல்லேலூயா. உனக்கு தந்த அபிஷேகத்தை நீ மறைச்சி வைக்கணும்னு அவர் நினைக்கல. அது கொழுந்து விட்டு எரியும்படி உலக பிரகாரமான பலன் உனக்குள்ளே வரும். ஒரு பிள்ளை இருக்குது, சின்ன பிள்ளை, அதை நீங்கள் நடக்க விடாமல் எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா. என்னுடைய சின்ன மகன் இருக்கும்போது அவனை நான் ரொம்ப தூக்கி வச்சு எப்பவும் சாக்ஸ் எல்லாம் போட்டு தான் அவனை நான் நடக்கிறதுக்கு முந்தி கூட ரொம்ப கால் அழுக்காய்க்கிற கூட ரொம்ப நீட்டாக வளர்ப்பேன். எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு வீட்டில் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னக்கா நீங்கள் பிள்ளையை இப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி படபட ஒரு அந்த தள்ளு வண்டி வாங்கி அவங்க காலோட சாக்ஸ் எல்லாம் கலத்தி அவனை ரோட்டில் நீ வண்டியை தள்ளிட்டு போடான்னு சொல்லி அவனை நடத்திட்டு சொல்லுவாங்க. அக்கா நீங்கள் இப்படியே வச்சாங்க எப்படி நடப்பான்? ஹல்லேலூயா. அவன் நடக்கணும்னா நீங்கள் ஒரு தள்ளு வண்டியை வாங்கி அவனை கொடுங்க. காலு முள்ளுக்கு அந்த கல்லெல்லாம் காலில் குத்தட்டும். அவன் அதை சரியாகும் போது அந்த கால் அதுக்கு பழகிரும், அவன் நடந்துருவான். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் வச்சா அது சவலை பிள்ளை மாதிரி அங்கேயே இருக்கும். அது கொண்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் உனக்கு தந்த பரிசுத்த ஆவி நீ உலக பிரகாரம் எனக்கு சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீ பலன் அடைவதற்கு பரிசுத்த ஆவியான பலனும் உனக்குள்ள உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்டு கேட்டு இன்னும் பலனற்றவர்களாக இருந்துகிட்டே இருக்காதீங்க. பூமியில் பலன் உள்ளவர்களாக எழும்பணும். தேவனை வேதனைப்படுத்தாதீங்க.
வேதனைப்படுத்துனீங்கன்னா அவர் வேதனைப்படுவார். ஐயோ இந்த பிள்ளைக்கு நான் இந்த கிஃப்டை கொடுத்தது இவ அதை யூஸ் பண்ணலையே, எதுக்கு கொடுத்தேன் ஐயோன்னு சொல்லி அவர் வேதனைப்படக்கூடாது. அவளுக்கு கொடுத்த அபிஷேகத்தை, அவளுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த ஊழியத்தை அவள் செய்கிறான்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அவருடைய ஒளி நமக்குள்ளே இருந்து பிரகாசிக்கும்படி அவர் நம்மை உணர்த்தும்படிக்கு அவர் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது தெய்வீக வழி நடத்துதல் நமக்கு அவசியம். மனுஷ பலனில் நமக்கு தெரியாது. அந்த என் மகன் நடக்கிறதுக்கு முன் வீட்டிலோட அந்த ஒரு பிள்ளை அக்கா நீங்கள் இப்படி செய்யாதீங்க அக்கா, அவன் நடக்கட்டும்னு சொல்லி அவனுக்கு ஒரு 3 அந்த வண்டியும் வாங்கி அவனை நடத்து கொண்டு போய் இப்போ நான் ஓட்ட ரன்னிங் ரேஸில் அவனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு ரன்னர் ஆக்குறான்னு சொன்னால் ஆண்டவர் அதே மாதிரி தெய்வீக வழி நடத்துவதற்கு ஹல்லேலூயா அவரை நீங்கள் பலன் பெற்றுக்கொண்டது, நீங்கள் அவரை பலப்படுத்தணும். கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஓடணும். நான் இயேசுக்காக ஓடுவேன், லெக்க நோக்கி ஓடுவேன். ஹல்லேலூயா. எது வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். சாத்தானே எனக்கு குறுக்க வர்றதுக்கு முடியாது. நான் பலன் உள்ளவள். ஏன்னா தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. அவரே எனக்குள்ளே இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அதனால் ஆவியான அபிஷேகத்தை உணர உங்கள் ஒவ்வொருவருக்கும் முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் வாயை திறக்கும் போது இன்றைக்கி நாலு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அது என்னால் சொல்லப்படுவதில்லைன்னு எனக்கே நல்லா தெரியும். நான் எனக்கு வீட்டில் போன உடனே நான் திரும்ப போட்டு பார்த்துட்டு தான் எனக்கு மெசேஜை நான் அப்லோடு பண்ணுவேன். என்னுடைய புருஷன் இருக்கும்போது அவங்களும் சொல்லுவாங்க, என்ன இப்போ தானே நீ பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா, இப்போ நீ அதை நீ பார்த்துட்ருக்கான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு புதுசாக இருக்குது, நான் அதை பார்க்குறேன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமை உள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். பரிசுத்த ஆவி நம்மை வழி நடத்துவார். எந்த சூழ்நிலையில் வழி தெரியலைன்னு நீங்கள் சொன்னாலும் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் வழி தெரியும் என்று உங்கள் நாவில் நீங்கள் சொல்லணும். நாவில் தான் வல்லமையும் ஜீவனும் உயிரையும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தெரியாத வழியிலையும் எனக்கு வழி தெரியும்னு போகும். நான் சில வேளை பைபிள் வாசிப்பேன், எனக்கும் சில வேளை கண் அப்படி கொஞ்சம் மங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஏஜுக்கு தக்கன இருக்கும். நான் சிரிச்சுட்டே ஏசப்பா சொல்லுவேன். என்னுடைய பாட்டியம்மா எல்லாம் என்னுடைய பாட்டியம்மாவுடைய வழி நடத்துதான். பாட்டியம்மா எப்பவும் பைபிள் வாசிச்சுட்டே இருப்பாங்க. அது எங்கள் தாத்தாவுக்கு பிரியமே கிடையாது. எப்பவும் திட்டுவாங்க. ஆனால் அதனால என்ன செய்யிட்டாங்கன்னா எங்கள் பாட்டியம்மாக்க கண்ணாடியை எங்கள் தாத்தா உடச்சி போட்டுட்டாங்க. இவன் கண்ணாடி இருக்க நல்லதானே எப்பவும் பைபிள் வாசிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டுட்டாங்க. எங்கள் தாத்தாவும் பக்தியானவங்க தான், பக்தி இல்லைன்னு. ஆனாலும் எங்கள் பாட்டியம்மாவுக்கு நேரம் சமயம் இல்லாமல் எப்பவும் பைபிள் வாசிப்பாங்க. அது எங்கள் தாத்தாவுக்கு பிடிக்கல. நாங்களே சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும் உடச்சி விட்டுட்டாங்க. எங்கள் பாட்டியம்மா கண்ணாடி போச்சு, பைபிளை திறந்தாங்க. ஏசப்பா எனக்கு கண்களெல்லாம் பார்க்குறதுக்கு கிருதத்தாங்க, எனக்கு கண்ணு தெரியணும், நான் இனி கண்ணாடியே போட மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணினாங்க பாருங்க. ஹல்லேலூயா. நான் இனி கண்ணாடியே போட மாட்டேன், எனக்கு நீங்கள் கண்ணு தெரியணும்னு சொன்னாங்கன்னா. என் பாட்டியம்மாவுக்கு 90 வயசு ஒரு உயிரோடு இருந்தாங்க. அவங்க கண்ணு அதுக்கப்புறம் அவங்க இந்த கண்ணாடியே போட்டது கிடையாது. அதே மாதிரி பைபிள் வாசிக்க தொடங்கினாங்க. எவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. எங்கள் பாட்டியம்மாவுடைய நிறைய காரியம் எனக்கு சாட்சியாக ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மனங்கள் பரலோக பார்வையால் ஒளியேற்றப்படுகிறது. ஆமே. கண்ணு தெரியல, பூமியில் கண்ணு தெரியல, ஆனால் தேவனுடைய நாமத்தில் ஏசப்பா உங்கள் வேத புஸ்தகத்தை இது எனக்கு நானும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலவளை எனக்கு கிளியராக தெரியட்டும் நான் சொல்லுவேன், பாப்பா எனக்கு கிளியராக தெரியல, கொஞ்சம் கண்ணு கிளியராக தெரியட்டும். கண்ணு கிளியராக தெரிகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு சாட்சி. பரிசுத்தாவி நம்மளிடத்தில் வந்திருக்குது. அந்த ஆவி நம்மை எப்படி நடத்துகிறதுன்னு நீங்கள் மற்றவர்களுக்கும் சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ என்னென்னா மனங்கள் பரலோக பார்வையால் ஒளியேற்றப்படுவதனால கண்ணு தெரியலன்னு குறை கிடையாது. அன்றைக்கி இன்னொரு காரியம், அன்றைக்கி தம்பிகிட்ட சொன்னேன், இது ஒரு பல்லு அது எப்பவும் குத்தி மேலே எனக்கு ஒரு ஷார்ப் ஆகிட்டு ஒடிஞ்சு போச்சுது. அது மேலே குத்தி இதில் கொஞ்சம் காயம் வந்த மாதிரி இருந்து நான் யோசித்தேன், எஸ்ஸப்பா
இப்படி காயம் வந்துச்சுன்னா அப்போ டாக்டர்கிட்ட போய் நீ பல்ல உரசிட்டா சரியாயிடும் சரி கூட சொன்னேன். டாக்டர்கிட்ட போயிடுவோமான்னு. இன்றைக்கி டாக்டர் இருக்க மாட்டான்னு சொன்னால் வீட்டுக்கு போனேன். வீட்டில் போயிட்டு நான் சொன்னேன், ஏசப்பா இந்த பல்லு என்ன இங்கே உரசிக்கிட்டே இருக்குது, உங்களால் முடியும் இது உரசாமல் எனக்கு இந்த பல்லை சரியாக்க முடியும்னு. இது மாதிரி நான் சொல்லிட்டு நான் மறந்துட்டேன் பாருங்கள். அந்த பல்லு உரசவே இல்லை. அதுக்கு பிறகு அந்த பல்லு அப்படியே இருக்குது, ஒரு காயம் இல்லை பாருங்கம்மா. ஆமேன் ஆமேன். எப்படி குத்திட்டு இருந்தது தெரியுமா? குத்தி அது காயம் உண்டாக்கிட்டே இருக்கு. அப்போ நான் யோசித்தேன், ஐயோ இவங்க காயம் தான் இருக்கு. ஆனால் அதில் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனங்கள் பரலோக பார்வையால் நிரப்பப்படும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு அற்ப காரியம். ஹல்லேலூயா. அந்த அற்ப காரியம் சொன்னாலும் அது ஒரு ரொம்ப முக்கியமான. யாரோ சொன்னாங்க அப்படி பல்லெல்லாம் குத்தி அப்புறம் இந்த பக்கம் ஒரு கடலை மாதிரி வந்து அதெல்லாம் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. வேற என்ன பயம் காட்டினாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பொல்லாங்கனுக்கு எதிர்த்து தான் நிற்கணும். உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது, பரலோகத்துள்ள பார்வை உங்களுக்கு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தோட இரத்தத்தோட எலும்போட ஒன்றும் உலகத்தில் அவர் பிறக்கலை. ஹல்லேலூயா. அப்படி பிறந்தா கூட கஷ்டம். அவர் ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கேஷியஸ் ஃபார்ம். ஹல்லேலூயா. அது எனக்கு ஒரு அனுபவம். ஆனால் நான் அதை நான் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப வெளிப்படுத்த அது விரும்பலை. ஹல்லேலூயா. உண்மையாட்டு ஆவியானவர் அப்படி இருக்கிறாருமா. ஹல்லேலூயா. ஆமே. அப்போ அதனால தான் அவர் நமக்குள்ள வாசம் பண்ண முடியுது. ஹல்லேலூயா. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த உள்ள ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யணும்னா அவரை மகிமைப்படுத்தணும். நிறைய கேள்விகள் இப்போ உங்களுக்கு எழும்பலாம். இப்போ என்கிட்ட கேள்வி நீங்கள் கேட்கலாம், பரிசுத்தாவிர பதில் சொல்வார். நிறைய ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கலாம், சோதனைகளையும் பலவீனங்களை நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் நமக்கு பூமிக்குரிய பலனையும் தெய்வீக வழிநடத்தலை தந்ததுனால இனி தைரியமாயிருங்க. இவைகளை மேற்கொள்ள எனக்குள்ளே தேவன் வல்லமை தந்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னொன்று பரிசுத்தாவியா நம்மகிட்ட இருக்கனால நம்மளை ஆண்டோடு இணைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. அவர் மணவாளன், நீங்கள் மணவாட்டி ஆகிவிட்டீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் இன்னும் மணவாட்டி ஆகலை. ஹல்லேலூயா. ஆமேன். எனக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை ஒரு பயங்கர வியாதி வந்த மாதிரி, ஒரே தலை சுற்று, வாந்தி, லூஸ் மோஷன், பயங்கர கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தில் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆனாலும் அந்த கஷ்டம் நான் படும்போது ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், மகளே உனக்கு பழைய எல்லாவற்றையும் நீ இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துன்னு சொன்னார். அப்போ நான் யோசிச்சேன், ஏசப்பா உங்கள் பிள்ளை தான், என்கிட்ட என்ன பாவம் இருக்குன்னு தெரியலை, நான் என்னத்தை துரத்தேன்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு எனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், நீங்கள் அதை துரத்திருங்கப்பான்னு நான் சொன்னேன். அவர் துரத்தும் போது எனக்கு வெளியிருந்து நிறைய பால் மாதிரி ஒரு மாதிரி பாவம் மாதிரி இல்லை, அது என்னதோ சம்திங், அது எனக்கு எப்படின்னு உங்களுக்கு விவரித்து சொல்ல முடியலை, அது என்னதோ நிறைய வெளியே போச்சு. பட் ஐ குட் ஃபீல் தட். என்னால் அது உணர முடிஞ்சு. ஸோ ஐ வாஸ் வெரி கீன். ரொம்ப கவனமாக அதை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா வெளியே போகுது, என்ன வெளியே பழையன வெளியே போயிட்டு இப்போ நீ புதிய மனுஷி ஆகிட்டான்னு என்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ எனக்கு மனவாட்டி ஆகிவிட்டாய். ஆமேன் ஆமேன். எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். ஹல்லேலூயா. அப்போது நான் மனவாட்டி ஆனது ஆகஸ்ட் மாதம் தான் நான் ஆகிட்டேன். எனக்கு எல்லாமே ஆகஸ்ட்டில் தான். நான் ஆகஸ்ட் 16 பிறந்திருக்கேன். எனக்கு நடக்குது எல்லாமே அதை சுற்றி தான் நடக்கும். நான் ரட்சிப்படைஞ்சது ஆகஸ்ட்டு, அபிஷேகம் பெற்றது ஆகஸ்ட்டு, ஆவின் வரங்கள் பெற்றுக்கொண்டது ஆகஸ்ட்டு, இப்போ மணவாட்டி ஆனது ஆகஸ்ட்டு. பாருங்கள். அப்போ அது எப்படி வந்ததுன்னா பிதாவோடு நம்ம இணைத்து விட்டார். அதுதான் இணைப்பு. அபிஷேகம் பெற்று இன்னும் அவங்களும் நீங்களும் அந்த வேறுபாடு வேண்டாம். அப்போ அந்த இணைக்கணும்னு சொன்னால், அவருக்கு மனவாட்டியாக நான் இருக்கணும்னு சொன்னால், அவருக்கு உகந்த ஒரு மகளாக. ஹல்லேலூயா. புருஷனுக்கு நம்ம என்னெல்லாம் பிரியுமோ அதெல்லாம் செய்வான்னு சொல்ல ஒரு நம்பிக்கை இருந்து தான் இந்த பொண்ணை பாருங்கன்னு சொல்லுவாங்க.
ஹல்லேலூயா. அப்போ அத்தனை சோதனைகளிலும் என்ன நடத்தி, அத்தனை சோதனைகளிலும் அவர் மகிமை அடைபடி பரிசுத்தாவியான என்னை அந்த இதில் அந்த விலக்கி ஒவ்வொரு சோதனையிலும் நான் வெற்றி பெற செய்து பிதாவுக்கு உகந்த மனவாட்டியாக மாற்றிவிட்டார். அதுதான் பரிசுத்தாவியானவரோடு பிதாவோடு இணைப்பது. இன்றைக்கு எத்தனை பேர் எனக்கு இருந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. அந்த இணைப்பதற்கு இந்த சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு அவசியம், இந்த டெஸ்டிங் எல்லாம் அவசியம். ஏன் என்ற கேள்வி கேட்காதீங்க. அவர் என்னென்ன பாதையில் எந்தெந்த வழிகளை நடத்தினாரோ எல்லா நன்மைக்கு என்று சொல்லுவது. நான் சொல்லுவேன், உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். எந்த சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தேவனே. எந்த சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தேவனே. நேர்வழியோ நிரப்பானதோ நீண்டதுவோ குறுகியதோ பாரம் சுமந்தோடுவதோ பாக்கியமானதுவோ எந்த நிலை நீரழிப்பி எல்லாம் என ஆசீர்வாதம். எனக்கு அதுதான் எப்பவும், எந்த நிலை நீர் எனக்கு அழித்தீர் எல்லாம் ஆசீர்வாதம். அவர் அழித்த நிலையிலெல்லாம் உந்தன் சித்தம்னு நான் ட்ராவல் பண்ணனால பிதா பரிசுத்தாவியானவர் கர்த்தரோடு இணைக்கும்படிக்கு தேவன் கிருபை பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கர்த்தரின் ஒளியில் நடக்க தெய்வீக கிரியை நமக்கு தரும்படிக்கு அவருக்கு சாட்சியாக அவர் போதிக்கிற வழியில் அவர் என்னென்ன வேலை செய்யணும்னு தூண்டுகாரோ அந்த வழியிலெல்லாம் நீங்கள் நடத்துவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. நமது வாழ்க்கையில் பிதாவின் செயல்களை அடையாளம் கண்டு கற்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகாரோ அடுப்படி செய்வேன் ஆண்டவரே. கஷ்டமாக இருக்கலாம், முள்ளாக இருக்கலாம், வழியே இருக்காது. வழி இருந்தால் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? அவர் தூக்கிடுவார். ஹல்லேலூயா. கண்ணே தெரியலையா இருக்கும், நம்ம தேவனுக்கு கண்ணு தெரியும்ல. ஹல்லேலூயா. அவரை மாற்றுமே. அவர் எந்தெந்த வழியில் நடத்துவாரோ அந்த வழியில் நீங்கள் போய் அவர் நமக்கு மேலே என்ன சித்தம் கொண்டாரோ அதை நம்ம படிக்கணும். ஸ்கூலில் பிள்ளைகளை நம்ம சேர்க்குறோம், சில சிலபஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில கோர்ஸ் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமான கோர்ஸை சிலபஸை பிள்ளைகள் எடுக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க, ஆனால் அவங்க உயர்ந்த நிலையில் வைக்கப்படுவார்கள். அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு என்னென்ன சொல்லுறாரோ எந்த சப்ஜெக்டையும் இது எனக்கு முடியாதுன்னு ஒதுக்கி வைக்காதீங்க. கிராஸை கட் பண்ண மாதிரி இருக்கும். அவர் அங்கே ரிவர் மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல, நம்ம கொண்டு போன கிராஸை கொண்டு போனோமா ஆண்டவர் சொல்லுவாரா இந்த இதை நீ பாலமாக வச்சு இந்த பக்கம் வான்னு சொல்லி அவர் அந்த பக்கம் நிற்பாராம். நம்ம இந்த கிராஸை இந்த பாடம் கஷ்டம் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் சிலுவையை வெட்டிட்டீங்கன்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் சொல்ல நீ கொண்டு வந்த கிராஸை வச்சு நீ இந்த பக்கம் வான்னு வெட்டினா எப்படிமா கிராஸை அந்த இதில் பாலமாக இருக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் என் மனசில் ரொம்ப பயம் உண்டு. ஹல்லேலூயா. அது வெட்டிட்டுன்னா அது எப்படி உங்களுக்கு அதில் வைக்க முடியும்? வைக்க முடியாட்ட எப்படி நீங்கள் அக்கறைக்கு சஞ்சரிக்க முடியும்? ஹல்லேலூயா. ரொம்ப மைன்யூட், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப மைன்யூட்டாக நம்ம படிக்கணும். அவருக்கு பதிலளிக்க நமக்கு பரிசுத்த பொறுப்பை தந்திருக்காரு. அந்த கிராஸை நீ வெட்டிட்டியன்னா உனக்கு நித்தியத்துக்கு போகக்கூடிய அந்த ஆற்றை கடக்க முடியாது. அவர் அக்கறையிலேருந்து நீ கொண்டு வந்த சிலுவையை வச்சுட்டு வான்னு சொல்லுவார். அந்த சிலுவையை நீ வெட்டி போட்டியே, அங்கே போய் நீ யார்கிட்ட கொடுத்த அந்த சிலுவையை உனக்கு சரியாக்கி நீ பெருசாக்க முடியும்? ஹல்லேலூயா. மிகுந்த ஜாக்கிரதை, அவருக்கு நீ பதிலளிக்கணும். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பொறுப்பை தந்திருக்காரு, நிறைய வாக்கு தத்தங்களை தந்திருக்காரு. அதை நீங்கள் நினைவு கூறணும். ஹல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு.
ஹல்லேலூயா. நம்ம வாலும் கிடையாது, இது கீழும் கிடையாது. we are up. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை பூமியில் உயர்ந்த இடங்களில் தான் நம்ம இருப்போம். அதனால சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வரக்கூடாது. தேவ மகிமைப்படுத்தக்கூடிய உணர்வு, ஆண்டவருக்கு மேலோட அன்பு இன்னும் அதிகமாய் வரட்டும். அவருடைய ஆவி அவர் விட்டு போகிறேன்னா அவர் எவ்வளவு நம்ம மேலே வச்சிருக்காரு. ஏசப்பா பரலோகத்துக்கு எழுந்தது போகும்போது என்னுடைய ஆவியை நான் உங்களுக்காக விட்டு போகுது. என்ன அன்பு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவியானோட நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்க. பெற்றுக்கொண்டா யூ ஆர் லைக் கிரைஸ்ட், லைக் கிறிஸ்துக்கு சிந்தை தான் உங்களுக்குள்ளே வரும். வரலன்னு சொன்னால் இன்னொருக்க கூட நம்ம ஆவியை நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஆவினா அவர் தான் நமக்குள்ளே இருக்கார். அப்போ அவருடைய சிந்தை இருக்கும். அதனால நம்ம ஆத்துமா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக ஆனந்த கழிப்போடு இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எந்த கவலையும் தெரியாதே, சிறு குழந்தை போல ஆயிடுவோமே, எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு கவலை கிடையாது, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ். ஹல்லேலூயா. சேலஞ்சஸ். ஹல்லேலூயா. தேவனுக்கு நிற்போம். முடியுமா முடியாதா அதை பற்றியெல்லாம் நமக்கு கேள்வி கிடையாது. முன்னால் செவந்த சமுத்திரமா, அதுக்கு என்ன, அதை கடந்து போகிறதுக்கு ஏசப்பா முன்னால் இருக்கார். யோர்தானா வரட்டும், வனாந்திரமா வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், எது வந்தாலும் நானாக நடக்க போகிறேன், நானாக கடக்க போகிறேன். என்னை உண்டாக்கி எனக்குள்ள வாசம் பண்ணிடுறேன் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவி தானே அதை கடக்க போகுது. நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. அந்த பயம் உங்களுக்கு இல்லாட்டா உங்களுக்கு ஆனந்தம் வந்துடும். அந்த ஆனந்தம் சமாதானமான ஆறுதலை அளிக்கக்கூடிய ஆனந்தம். ஹல்லேலூயா. ஒன்றை குறிச்சுமே கவலை இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு ஆறுதலாகிடுது பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆறுதலுடன தைரியத்துடனும் சுவிசேஷத்தை கூற கிருபை பெற்றுவிட்டோம். ஹல்லேலூயா. எவ்வளோ தைரியம் பாருங்க, எவ்வளோ சேலஞ்சாக நம்ம இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவ மகிமை நமக்குள்ளே வந்துடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரது எல்லா பிள்ளைகள் மேலும் அவரது அன்பை வெளிப்படுத்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேக வாஞ்சியோடு காத்து கொண்டே இருக்கிறார். கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வோம். நம்ம உண்மையாட்டு பரிசுத்த ஆவியை பெற தகுதியாக வாழுங்க. உங்கள் உணர்வுகள் பரிசுத்தமாக இருக்கட்டும், உங்கள் கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கட்டும், உங்கள் பார்வைகள், உங்கள் சிந்தைகள், உங்கள் எல்லா காரியமும். ஒரு பலவீனம் வந்தால் பலவீனத்தை பெருசு சொல்லாதீங்க, எனக்குள்ள பலன் உண்டுன்னு என்று சொல்லுங்க. எந்த பலவீனனும் நான் பலவீனன் என்று சொல்லாமல் பலன் உள்ளவன் என்று சொல்லுங்க. வேத வசனம் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தைப்படி நீங்கள் செய்யும்போது பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வாழ, அவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி உள்ளவராகுங்க. அவருடைய சித்தப்படி உந்தன் சித்தம் உங்கள் வழியில் ஒப்பு கொடுப்பீங்க. பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம ஆவியை அடையாளம் கண்டு இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க தேவன் நமக்குள்ள அவருடைய வல்லமையை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கம்மா எல்லாரும். ஏசப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களே நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்ப போகிற கிருபைக்கா நன்றி. நீ நிரப்புற அபிஷேகங்களை நடத்த போகிற கிருபைக்கா நன்றி. நீ நடத்தும் போது நாங்களும் பலனடைந்து இருள் இருக்கிற ஜனங்களும் பலனடைம்படி உங்கள் வல்லமை எங்களை வெளிப்பட போகிற கிருபைக்கா நன்றி. உங்கள் நாமத்து நிமித்தம் எங்களை ஆசீர்வதித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு வல்லமையாய் செயல்படுத்த ஒவ்வொருவருடைய கிருபையை கொடுக்கும்படி தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதிக்கன மகிமை இயேசுவுக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவுள்ள தகப்பனே. ஆமே ஆமே ஆமே. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்மளை செயல்படுத்த அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே.